வணக்கம். வாங்க. வேஸ்டான பொருள்னாவே நமக்கு அது பயன்பாட்டுக்கு இல்லை, அதை வெளியில் குப்பையில் தூக்கி போட்டுறோம். அப்படி இருக்கிற பொருளை நாம எப்படி ரீசைக்கிள் பண்ணி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஒன்றா உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்று எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ண போகிறோம், எப்படி மறுசுழற்சி செய்ய போகிறோம் அப்படின்றத வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் அப்படின்னா உலகம் அறிந்த உண்மைகள் என்னென்ன இதுக்கு நடக்கும், இது எது எதுக்கெல்லாம் ஆகும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை சில விஷயத்துல பயன்பாட்டுக்கு இல்லாம நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம். தூக்கி எறியறத மீண்டும் ஏற்கனவே புதுசா பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வந்தோமோ அதை மாதிரி 2 மடங்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோவில் தெளிவா நாம பார்க்க போறோம். எலுமிச்சம்பழம் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம், என்னென்னலாம் நன்மை வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த எலுமிச்சம்பழத்தை நாம எப்படி வேஸ்ட் பண்றோம்னு பார்க்க போறோம். அந்த எலுமிச்சம்பழத்தை மீண்டும் நாம ரீசைக்கிள் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதனால நமக்கு என்ன நன்மை, இந்த வீடியோவை எதுக்காக பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தேவையில்லா பொருள் அப்படின்னு சொல்றோம், ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த எலுமிச்சம்பழத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வியாதிகளை போக்கக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழம். மெயினான விஷயம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு சுகர் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, பச்சிலைகள் மருந்துகள், இதை மாதிரி நிறைய நம்ம மருந்துகள் கொடுத்துட்டு போறோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு சிறிது மருந்துக்கும் இது எப்படி பயன்படும், வீட்டு உபாய பொருளுக்கும் எப்படி பயன்படும், இதை எப்படிலாம் நம்ம கையாள போறோன்றது வீடியோவில் நிறைய பார்க்க போறோம். நல்ல ஒரு விஷயத்துக்கு எலுமிச்சம்பழம் பயன்பாட்டு கொண்டுட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றலுக்கு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வரும். அதே மாதிரி கெட்ட தீய எண்ணங்களை வெளியேற்றத்துக்கும் எலுமிச்சம்பழத்தை வெளியில் கொண்டுட்டு வரோம். எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசிட், நமக்கு ஜீரண சக்தி செய்யக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கிற கெட்ட ஃபேக்டை வெளியில் கொண்டுட்டு போகலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எப்படிலாம் கொண்டு போகலான்றதை பற்றி நம்ம வீடியோவில் ஏற்கனவே apkvlogsல கொடுத்துருக்கிறேன். உடலில் உள்ள அரிப்புகளை இதை எப்படி குணப்படுத்த முடியும், அதே மாதிரி உடைந்த கைகளை எப்படி கூட்ட முடியும், இதை எப்படிலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி உடைந்த கையிலிருந்து ரத்த ஓட்டத்திலிருந்து ரிலீவ் பண்ணி சதையில் ரத்தம் தங்காமல் இருக்கிறதுக்கு, மூட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் உடைந்த மூட்டுகளை சரிப்படுத்துறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்பாட்டுக்கிறது. எலுமிச்சம்பழத்தையும் நல்லெண்ணெயும் போட்டு வதக்கி மூட்டுக்கு கட்டி வந்தீங்கன்னா மூட்டு வலி குணமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டி இருந்தாலும் பொன்னவரை இலையும் எலுமிச்சம்பழத்தையும் நல்லா வதக்கி கட்டினீங்கன்னா ரத்த கட்டி ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. சுகர் உள்ளவங்க அன்றாடம் எலுமிச்சம்பழத்தை உணவில் ஒரு 4 டிராப்ஸ் விட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை சாரை நம்ம உணவில் சேர்த்திக்கலாங்க. அன்றாடம் சாப்பிடக்கூடிய 3 வேளைக்கு சாப்பிட்டாலும் சரி, 2 வேளை சாப்பிட்டாலும் சரி, 1 வேளை சாப்பிட்றாங்களாம் எலுமிச்சம்பழம் ஒரு 4-5 டிராப்ஸ் அப்படியே புளிஞ்சுட்டு உணவில் எடுத்துட்டீங்கன்னா சுகருக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து ஆற்றல் உண்டு. இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஜீரண சக்திகளை பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. ஃபேக்டரிகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எலுமிச்சம்பழத்துக்கு. இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி சொல்ல போனீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு வேஸ்டான பொருள்களை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம். அன்றாடம் நம்ம பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தோம்னா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வருவோம். தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதுன்னு வச்சுருக்கிறோம். மீண்டும் அதை தூக்கி எறியறதுக்கு ரொம்ப வருத்தப்படுவோம். ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தோம், ஒரு வண்டிக்கு வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் தூக்கி எறியறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாலும் அது நமக்கு பயன்பாட்டுக்கு இல்லாத போயிடும். மீண்டும் அதை ரீசைக்கிள் பண்ணலாம், மறுசுழற்சி பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம ஒரு விஷயமான கொடுத்துட்ருக்கிறேன். இந்த வேஸ்டான பொருள், இந்த மாதிரி காஞ்சி போன பொருள்கள், பூஜை அறையிலேருந்து வச்சுட்டு வேஸ்ட்டாக நம்ம தூக்கக்கூடிய எரியுள் பொருள்கள், அதே மாதிரி நம்ம கோயில் குளத்திலிருந்து கொடுக்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் நம்ம வீட்டில் ஜூஸ் போட்டுக்கிறோம், எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கோயிலேருந்து கொண்டுட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருந்துட்டு 2வது நாள் பயன்பாட்டுக்கு வந்துடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் சாதமும் பயன்படுத்திக்கலாம், ஜூஸாகவும் பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புளிஞ்சிட்டு லேசாக சிறிது கல்லுப்பு போட்டு எடுத்துக்கங்க, ரொம்ப சிறப்பு, ஒரு தொந்தரவு வராது. அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க எலுமிச்சம்பழத்தை நிறைய எடுத்துக்கக்கூடாது, ஒரு சிறிதளவு எடுத்துக்கணும். கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி நிறைய எடுத்துட்டிங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொந்தரவு வராது. சுகர் மட்டும் கலக்கக்கூடாது. பெண் தெய்வங்களுக்கு, ஆண் தெய்வங்களுக்கு இதில் மாலை அனுபவிப்போம். பெரிய பெரிய விசேஷங்கள், பௌர்ணமிகள், அமாவாசைகள், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்களுடைய நேர்த்திக்கடன், ஒரு இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு நான் என்னுடைய காரியங்கள்லாம் நிறைவேறின பின்னால் எலுமிச்சம்பழம் போடுறேன், 108 எலுமிச்சம்பழம் போடுறேன். இந்த மாதிரி அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு
மாலையை தொடுத்துவாங்க. எதை? எலுமிச்சம்பழத்தில் வந்து மாலையை தொடுத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தெய்வீகத்துக்கு வந்து நம்ம வந்து மாலை அணிவிச்சுட்டு 2வது எடுத்து குப்பையில் போட்டுறோம். அந்த குப்பையில் போடக்கூடிய பழத்தையும் நாம் வந்து மறுசுழற்சி பண்ணலாம். மறுசுழற்சி பண்ணி அது புத்துணர்வு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுறோம். அதே மாதிரி லெமன் சாதம், எலுமிச்சம்பழ சாதங்கள் அறுத்துக்கு வந்து இந்த மாதிரி அறுத்து புழிஞ்சுக்கிட்டு வேஸ்ட்டு சக்கைகளை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி சக்கைகளை எடுத்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடாது. இதை வந்து நம்ம சேர்த்தி வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்றது இன்றைக்கி முழுசும் வந்து இதோடைய எலுமிச்சம்பழ வேஸ்ட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும்? இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பதப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஏன்னா காஞ்சி போன எலுமிச்சம்பழம், வேஸ்டான எலுமிச்சம்பழம், கெட்டுப்போன எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து பதப்படுத்தி நல்ல நிலைமை கொண்டுட்டு வரதுக்கு வந்து உப்பு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா புடியாக்குது. நம்ம அரைக்கிறது கிடையாது. இந்த எலுமிச்சம்பழத்தில் உப்பை சேர்த்தனோம்னா எல்லாம் எலுமிச்சம்பழம் கரைஞ்சி அப்படியே வந்து பவுடர் மாதிரி கூழ் மாதிரி ஆயிடும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா புளி, நம்ம வந்து வேஸ்டேஜ் புளி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி நம்ம சாம்பாருக்கு இதெல்லாம் வீட்டெல்லாம் பயன்படுத்திட்டு வேஸ்ட்டு புளிகள், வேஸ்ட்டு தொப்பைகள், புளி கரைசல், புளியை கரைச்சிட்டு வேஸ்டான இருக்கிற குப்பையில் போடக்கூடிய புளிகளும் சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சிறிது நல்ல புளிகளும் இதோட பயன்படுத்திக்கலாம். இந்த புளி மட்டும்தாங்க நமக்கு வந்து செலவினங்கள் உண்டு. சரிண்ணா? ஏன்னா வந்து வேஸ்ட்டே போக மீதியோட வந்து கொஞ்சம் நல்ல புளிகளும் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஊன்கள் வேணும். புளியுடைய எசன்ஸ் கொஞ்சம் தேவை. உப்பு நம்ம வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு நம்ம எவ்வளோ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ எவ்வளோ எலுமிச்சம்பழமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் செஞ்சுக்கலாம். தப்பு கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பூஜை அறையில் இருக்கிறவுடைய பொருள்கள் சொம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி, தட்டங்கள், அதே மாதிரி செம்பு பாத்திரங்கள், செம்பு குடங்கள், அதே மாதிரி நெய்வேத்திய தட்டுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழப்பழன்னு வச்சுக்கலாங்க. அன்றாடம் நாம் இது இருக்கிறது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு லேசாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா பழப்பழன்னு இருக்கும். நான் வந்து இந்த டெமோ உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி அறுத்து போடணும், இதை அறுத்து போட்டு வச்சு நம்ம எப்படி இதை வந்து படப்படுத்தி கூழாக்கி இதை எப்படிலாம் நம்ம தேய்ச்சி இதை பயன்பாடு கொண்டுறது இப்போ கண்டினியூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தெய்வீக ஆற்றலுடைய ஒரு கோயிலேருந்து நிறைய எலுமிச்சம்பழங்களை கொண்டுட்டு வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெக்கவரி பண்ணி கொண்டுட்டு வரேன். லிக்விட் எப்படி பண்ணுறோம், கோயில் குளத்துங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தாங்க இப்படி இருக்குங்க. இப்போ நாம் வந்து இதை வந்து சுத்தம் பண்ணிடலாங்க. எலுமிச்சம்பழம் மாலைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாலை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இதை பயன்பாட்டுக்கு போக மீதியை நம்ம வந்து வீசி எரிஞ்சிடறோம், கொண்டு போய் குப்பையில் போட்டுருவோம். இதை குப்பையில் போடாமல் நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம இதை எப்படி கொண்டுட்டு வந்து ரீசைக்கிள் எப்படி பண்ணுறதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதில் இருக்கிற நூல்கள்லாம் வந்து அறுத்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நூலில் அறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு சுத்தமாகிடுதுங்க. இந்த பூ இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுறணுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்ததை வந்து உடனே 2 நாள் கழித்து ஊறுகாவுக்கு பயன்படுத்தலாங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. ஊறுகாவுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நிறைய வந்து ஊறுகாய் பயன்படுத்தும் போது உடலுக்கு ரொம்ப கெடுதல். ஏன் அப்படின்னா உப்பு அதிகமாக பயன்படுத்துவோம். சரிங்களா? உப்பு வந்து உடலுக்கு வந்து கெடுதல். இப்போ நம்ம வந்து திருப்பி இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. எதுனா இருந்தால் குப்பை இருந்தால் இல்லை எடுத்துகிட்டு சரி பண்ணிக்கலாங்க. இப்படி வந்து துண்டு துண்டாக எவ்வளோக்கு நம்ம வந்து துண்டு துண்டாக அறுத்து போடுறோங்க அது அளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இத்து போயிடும். சரிங்களா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாயிரும். எலுமிச்சம்பழத்தை அறுக்க பார்த்திங்கன்னா கத்தி ரொம்ப சாஃப்டாயிரும். பார்த்து கையாளணும். ஏன்னா வந்து கத்தி பிடிக்க தெரியாதவங்க தயவுசெய்து இந்த கத்தியை வந்து இந்த மாதிரி அறுக்கக்கூடாதுங்க. ஒரு கட்டையில் வச்சு கீழே வச்சு அறுத்துக்குங்க. நம்ம வந்து பழக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கிற மாதிரி கத்தியில் வந்து நம்ம நறுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பொடிசாக ஃபுல்லாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நறுக்கிட்டு நம்ம மீண்டும் எல்லாம் தொடர்ந்துக்கலாங்க. நம்ம வந்து நல்லா அறுத்து இந்த மாதிரி துண்டாக சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த வேஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தெல்லாம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி நல்லா அறுத்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது தேவைக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கணுங்க. ஏன்னா வந்து இதை வந்து இத்து போகணும். இந்த சீக்கிரமாக வந்து இத்து போகிறதுக்காக கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கூடுதலாக போடுறதுனால தப்பு கிடையாதுங்க. அதே வந்து வேஸ்ட்டு புளிகள் நம்ம வந்து ரசத்தை கரைச்சிட்டு அந்த வேஸ்ட்டு இருக்கு இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கொட்டை புளிகள் இருக்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல புளிகளும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி புளிகளும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டு இதை நல்லா ஊற வைக்கணுங்க.
ஒரு 15 நாள் 20 நாளைக்கு இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ஒரு டைம் கையில் போட்டு இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே நம்ம வந்து இக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இதை எப்படி வைக்கணுன்றதை நான் காட்டுறேங்க. ஏன்னா நம்ம வீட்டு யூஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், அதனால் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய கிடச்சின்னா இந்த மாதிரி நிறைய பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ பயன்படுத்தணும்னு கிடையாது, நமக்கு எவ்வளோ இருக்குதோ அப்பப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எந்த பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு பயன்படுதுங்க. நம்ம வீடியோவில் கண்டினியூ நம்ம பார்க்கலாங்க. ஒரு 10-15 நாளைக்கு இப்படியே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அருமையாயிரும். இப்போ பாருங்கள், இப்போ இது பண்ணிட்டோம். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம இதில் கொட்டி வச்சிடலாங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க. ப்ராசஸ்ஸு இவ்வளோ தான் முடிஞ்சுது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து நல்லா இப்படி உளி விட்டுக்கணும். ஊறுகாய் போகிற மாதிரி இந்த மாதிரி உளி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சரி. நான் இதை எப்படி தயார் பண்ணி வச்சுருக்கேன்றது இதை காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தயார் பண்ணி இது மாதிரி ஒரு ரப்பில் போட்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி இருக்கு, எல்லாம் இத்து போச்சு. இது மாதிரி போட்டு பாருங்கள், எலுமிச்சம்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நல்லா இத்து போன பின்னாலும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இந்த வேஸ்ட் புளியெலாம் இருக்குது பாருங்கள். புளியும் கொட்டை புளி இந்த வேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் தயார் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஒன்றும் கெடாது. நம்ம இதை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற ஒன்று கிடையாதுங்க. இதை அப்படியே இதை வந்து இப்படி இத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி இந்த பாத்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத ஒரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறோங்க. பாருங்கள், புளி நார்லேருந்து வேஸ்ட்டு புளி நார்லேருந்து எல்லாமே இதை பயன்பாட்டு வச்சுக்கலாங்க. இதே ஒரு மருத்துவ குணத்தேவை இதிலிருந்து பயன்படுத்தலாங்க. மூட்டு வலி, எவ்வளோ மூட்டு வீக்கமாக இருந்தாலும் சரி, இந்த மூட்டு வலி இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு இந்த மூட்டுக்கு இதமாக போட்டுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி 2-3 நாளே நிவாரணம் ஆகுங்க. இதோடைய பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டு நல்லா போட்டு வடச்சட்டியில் வணக்கி நல்லா இந்த முட்டிக்கு வந்து இந்த இடத்துக்கு அப்படியே சூடாக 10 வடச்சட்டியில் போட்டு நல்லா கெட்டியாக போட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மூட்டு வலி சீக்கிரமாக வலி நிவாரணம் ஆகும். ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே இந்த வலி குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த மூட்டு வந்து நீர் கோத்திருந்தாலும் ரிலீவ் ஆகும். இதுக்கு வந்து நிறைய பயன்பாட்டு கொண்டு, இது மெடிசனாகவும் பயன்படுத்தலாம், வீட்டு யூஸ் பாத்திரங்களை கழுவுறதுக்காகவும் பயன்படுத்தலாம், நிறைய படுத்தலாம். இந்த மாதிரி புளி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு வடச்சட்டியில் ஹீட் பண்ணி இந்த மூட்டுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் மூட்டு வலி நிவாரணம் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம இதை பாத்திரத்தை நம்ம எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து மூடி வச்சுட்டு இது அப்படியே இருக்குது. இது ஒரு 15 நாள் 20 நாள் ஆனால் இந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வந்து நம்ம எப்படி கழுவ போகிறோம். இப்போ ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கிறோம், ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தேடு. நாம் வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய சோப்பு, அதே மாதிரி இந்த பேஸ்ட்டுகள் பாத்திரம் கழுவுறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலர்ஜி சில பேர்த்துக்கு வரும், சில பேர்த்துக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணோம்னா பாத்திரமும் நல்லாயிருக்கும், நம்ம கிருமி நாசிலேருந்து ரிலீவ் ஆகலாம், உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளத்துக்கு ஆரோக்கியம், வேஸ்ட் பொருளை வந்து வேஸ்ட் இல்லாமல் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வழின்னு பாருங்களேன். இது பெண்களுக்கு தெரியும் எப்படி விளக்குறதுன்னு. நாம் வந்து டெமோ காட்டுறதுக்காக பண்ணிகிட்ருக்குறோங்க. அவங்க வந்து எப்படி நிதானமாக விளக்கணும், எப்படி தேய்ச்சி விளக்கணும் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பயனில்லாத பாத்திரங்கள் வந்து செம்பு பாத்திரங்கள் 4 அடிவில் அப்படியே வச்சுருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். சொம்பு, அண்டா எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். நம்ம வந்து சோப்பு வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, பேஸ்ட்டு வேண்டிய அவசியம் கிடையாது, சாம்பல் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி தக்கன்னு இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்திங்க. இந்த மாதிரி வந்து இந்த பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து யூசேஜ் பண்ணுவோம். வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஒரு ரீசைக்கிள் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் குளத்துலேருந்து
வேஸ்ட்டாக தூக்கி எறியறது வந்து ஒரு கோயிலுடைய ஒரு நிர்வாகத்திலிருந்து அவங்களுடைய ஒப்புதல் கேட்டு அந்த வேஸ்ட் மாலைகளை வந்து ஒரு ட்ரப்பில் போட்டு வைக்க சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். கோயில் குளங்களுக்கும் நம்ம இந்த பேஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பித்தளை பொருள்கள், சொம்புகள், அதேமாதிரி தட்டுகள், குடங்கள் நிறைய வந்து பயன்பட வச்சுக்கோங்க. பித்தளை செம்பில் வந்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு கோயில்களுக்கு கொண்டு போயும் கொடுக்கலாம். நம்ம ஒரு சிறந்த ஒரு சேவைங்க. நம்ம வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்கிற மாதிரி இறைவனுக்கு ஒரு சேவை பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், சித்தர் சிவாலயம்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனைக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை கொண்டுட்டு போய் தாங்க நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நிறைய கிடைக்கிற இடத்துல இருந்து அங்கேருந்து கொண்டுட்டு வருங்க. ஒவ்வொரு கோயில்கள்லாம் இருந்துட்டு அங்கே இருக்கிறவுடைய முக்கியமானவங்கள்ட்ட கேட்டுட்டு, பூசாரிகள்கிட்ட கேட்டுட்டு ஒரு ட்ரப்பில் போட்டு வைக்க சொல்லுவேன். என்னென்னைக்கு போனால் கிடைக்கணும் எனக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வெட்டி பயன்பாட்டு கொண்டுட்டு போய் இந்த பேஸ்ட்லாம் கொண்டு போய் கோயிலில் கொடுத்து அதை பாத்திரங்களை விளக்கிறதுக்கு பயன்பாட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டு யூஸ்க்கும் இதை தான் பயன்படுத்திக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வேஸ்ட் இல்லாமல் பயன்பாட்டு கொண்டுட்டு வரணுன்றதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.